ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேத்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 உள்ள 11வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y மைனஸ் 1/y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27 எனில் y கியூப் மைனஸ் 1/y கியூபின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப். ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஒய்யும் பிக்கு பதிலாக 1/yயும் இருக்குது. சரியா? இப்போ இதில் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. y மைனஸ் 1/y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27. ஓகேவா? இப்போ நம்ம ஏபிக்கு பதிலாக நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு y மைனஸ் 1/yங்கிறது நமக்கு வேணும். ஸோ நம்ம இதிலிருந்து முதலாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே கியூப் இருக்குது, 27ன்னு இருக்குது. இந்த 27 நம்ம என்ன எழுதிடலாம், 3 இப்படி டேனா வகுத்தல் போட்டு பாருங்கள். 3 9க்கு 3 27, 3 3 9 3 1 3 நடுக்கு 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ y மைனஸ் 1/y த ஹோல் கியூபை வந்து 3 கியூப்னு இருக்குது. ஸோ அந்த கியூபும் கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைச்சிரும், y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 3ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு ஏக்கு பதிலாக நம்ம ஒய்யும் பிக்கு பதிலாக நம்ம 1/yயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன வரும் பாருங்கள், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஏ இருக்கிற இடத்துல ஒய் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், y கியூப் மைனஸ் 1/y கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b. ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1/y த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக ஒய் எழுதணும், பிக்கு பதிலாக 1/y என்று y மைனஸ் 1/y. ஓகேவா? ஈக்குவல் டு y மைனஸ் 1/y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்போ இந்த இடத்துல 3 போட்டுடலாம். 3 கியூப் ப்ளஸ் 3, இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும், இன்று y மைனஸ் 1/yக்கு பதிலாக 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 கியூப்னா என்ன வரும், 3 9 9 27 ப்ளஸ் 3 9. ஓகேவா? 27 9 கூட்டினா என்ன வரும், 36. இதுதான் y கியூப் மைனஸ் 1/y கியூபோட மதிப்பு. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நல்லா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.